அனைவருக்கும் வணக்கம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித் பிவிசி மெட்டா இதை பற்றி ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவேர்னஸ்ன்னு வச்சுங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நார்மலாக ஒரு தொகையை போடுவோம், ஒரு பேங்க்லேயோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போடுவோம். ஜென்ரலாக அதாவது வந்து சேவிங்ஸ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டால் அதுக்கு உடனடியாக அப்போவே வந்து டபுளாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பிவிசி மெட்டா .io அப்படின்ற இடத்துல கொடுத்துட்றாங்க. அந்த கொடுத்துட்ட அமௌண்ட்டை, அதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க, 20,000 அப்போயே கொடுத்துட்றாங்க. மீன்ஸ் அப்போயே கொடுத்துட்றாங்கன்னா டபுளாக காட்டுது சிஸ்டத்தில். அந்த 20,000 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெய்லி கன்சம்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. 20,000 எவ்வளோ ரிலீஸ் ஆகுது? 10,000க்கு ஒரு 20 ரூபான்னு வச்சுங்களேன். 20,000க்கு 40 ரூபா ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு வரும்போது பர்சன்டேஜ் கணக்கில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். 0.5% அப்படின்னு சொல்லுவோம். 0.5% அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகும். ரொம்ப சிறு தொகையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன். இப்போ இவங்க ஸ்மால் மிஸ்டேக் கேன் காஸ்ட்டு, பெரிய ஒரு தவறு ஏற்படும் அப்படின்றாங்க. கேன் காஸ்ட் எ லாட் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் செக் அஃபிஷியல் வெப்சைட். வேறு வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணாதீங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணுங்கள். பிவிசி மெட்டா .io அதில் போய் பண்ணுங்கன்றாங்க. அது சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எதனா சைட்டில் போயிட்டு வேறு எதனா கான்ட்ராக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிட போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சில ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து அட்ரஸ் மாற்றி போட்டாலோ இல்லை வந்து வேறு ஒருத்தரோட இதுவை போட்டாலோ அது போயிடுச்சுன்னா அது திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி அந்த சீட் ப்ரேசஸ்னால் வார்த்தைகள் வந்து 12 வார்த்தைகளை நீங்கள் மறந்துட்டாலோ இல்லை எழுதி வைக்காமல் விட்டாலோ இல்லை மிஸ் பண்ணிட்டாலோ அது திரும்பவும் அதையும் ரெக்கவர் பண்ண முடியாது வாலெட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது இதுலேயும் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணும், அதுலேயும் சொல்கிறேன். இதில் என்னென்னா, நீங்கள் சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் பண்ணுறது மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகுறாங்க. சீட் ஃபண்டிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு விதை பங்காளர் அப்படின்னு ஆகுறீங்க. அது எப்படி ஆகுதுன்றதுல நான் அடுத்தடுத்து போடுறேன். சீட் ஃபண்டிங் என்னென்னா, நீங்கள் ஒரு விதை பங்காளர் ஆகுறீங்க. இதில் பிவிசி மெட்டான்ற மெட்டாவர்ஸ் கிரிப்டோவில் நீங்கள் விதை பங்காளர் ஆகுறீங்க. விதை பங்காளர்ன்றது சீட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து விதை பங்காளர். அதில் வந்து நீங்கள் பங்காளர் ஆன உடனே உங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து நீங்கள் போடுற ஒரு தொகை என்னவா மாறுது, சீடு வேல்யூவாக மாறி சீடு வேல்யூவாகவும் ஃபார்மிங் வேல்யூவாகவும் 2ஆக மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ 2ஆக மாற்றி கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 600 நாளில் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? 600 நாளில் உங்களுக்கு தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. கன்சியூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி வந்து நீங்கள் ஃபார்மிங் அப்படின்ற இடத்துக்கு போகிறீங்க. ஃபார்மிங் பண்ணும்போது அங்கே டபுளாக கொடுக்குறாங்க. எப்படி? நீங்கள் போடுறது இது சீட் ஃபண்டிங்கிறது தனி, விதை பங்காளர்ன்றது அங்கே வந்து விவசாயம். அதாவது இது வந்து விதை, அது வந்து விவசாயம், டோக்கன் விவசாயம்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது 10,000னா 20,000 கொடுத்துருவாங்க. அந்த 20,000லேருந்து ரிலீஸ் ஆகிட்டே வரும் 800 நாளில். இதில் வந்து 600 நாள், அதில் 800 நாள். அதால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு வந்துடும். அதாவது அந்த நாட்களையும் உங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜையும் வகுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் வகுத்திங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது நான் உங்களுக்கு கால்குலேஷன் பற்றி இப்போ சொல்கிறேன். அடுத்தது மேஜர் எக்ஸ்சேஞ்சில், பெரிய எக்ஸ்சேஞ்சுங்கள்லாம் ஸ்வாப்பிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இவங்க அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் ஃபண்டிங்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சிஸ்டம் வந்து ஒருத்தரை பார்ட்னராக ஏற்றுக்கிறாங்க. அதாவது சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறீங்க. ஒரு ஷேரை வாங்கி வைக்கும்போது ஒரு ஷேரோட ரேட்டு இன்றைக்கி 100 ரூபான்னு வச்சுங்க. அது 10,000 போகும்போது உங்களுக்கு 100 ரூபாலேருந்து 9,900 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். சப்போஸ் அந்த 100 ரூபா வந்து 10 ரூபா வச்சேன்னா குறைஞ்சிரும். சரிங்களா? ஷேர் வாங்கி வைக்கிறீங்க, ஷேர் வரும். ஷேர் எப்படி ஏறும்? மக்கள் தொகை பெருக்கத்தில் அதில் சேர ஏறிட்டே இருக்கும். நீங்கள் யாரையும் வந்து
கட்டாயமாக ரெஃபர் பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போட்டால் உங்களுக்கு மேலும் மேலும் தொகை பெருகிட்டே இருக்கும். அப்படி யாரையும் ரெஃபர் பண்ணலைன்னாலும் உங்களுக்கு பணம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக கிடச்சிடும். சரிங்களா? எவ்வளோ நாளில்? 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதான் சரிங்களா? ரிட்டர்ன் ஆகிடும் 800 நாட்கள். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் போட்டது 10,000 20,000 வருது 800 நாளில். அதுக்கு இடையில அதாவது வந்து வருடம் முடிவில் வராது. வருடம் அந்த 2 வருஷம் முடிஞ்சுலாம் வராது. இடையிலையே அது ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு திரும்ப டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து போடும்போது அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் மறுபடியும் ஃபார்மிங் ஆகும். மறுபடியும் அதுலேருந்து எடுத்து போகும், அதுலேருந்து ஃபார்மிங் ஆகும். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. காம்பவுண்டிங் மெத்தட் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு தொகையை போட்டிங்க, அதுக்கு சிஸ்டம் டபுளாக கொடுக்குது. இந்த சிஸ்டத்தில் மட்டும்தான் அப்படி, மற்றதெல்லாம் எப்படின்னு தெரில. அப்படியே டபுளாக கொடுத்துறாங்க. அந்த டபுளான வேல்யூ வந்து டெய்லி ரிலீஸ் ஆகுது. அதை எடுத்து நீங்கள் 10,000 போடுறீங்க, 20,000 வருது. 20,000 வந்து டெய்லியும் ஒரு 100 ரூபா 200 ரூபா வருதுன்னு வச்சுப்போம். சும்மா சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 200 ரூபா டெய்லியும் வந்தால் மாதத்துக்கு வந்து 6,000 மறுபடியும் 20,000 6,000 போடுமா? அப்படி கிடையாது. ஏற்கனவே 20,000, அதில் அந்த 20,000 வந்தது வந்து 6,000 வந்தது ஒரு மாதத்துக்கு. அந்த 6,000 திரும்பவும் போடுறோம். திரும்பவும் எடுத்து போடும்போது 6,000 12,000 மாறும். ஏற்கனவே எவ்வளோ அதுலேருந்து ரிலீஸ் ஆச்சோ அந்த தொகை இல்லாமல் இந்த தொகையும் சேர்ந்து வரும். ஸோ இப்படி காம்பவுண்டிங் ஆகும்போது என்ன விஷயம் நடக்குதுன்னா, ஏற்கனவே போட்டது 20,000, நம்ம வந்து ரிலீஸ் ஆகிறது 6,000, 12,000 மாறுது. ஏற்கனவே வந்து அதுலேருந்து எவ்வளோ ரிலீஸ் ஆச்சு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். நம்ம டெய்லியும் ஒரு 6,000 ரிலீஸ் ஆகுது. 6,000 போது 14,000 அங்கே இருக்கும். உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கணக்கு. 14,000 நீங்கள் வந்த 6,000 திருப்பி போடும்போது அது ஒரு டபுளாக 12,000 வருது. 12ம் 14 எவ்வளோ ஆச்சு? 28,000 மாறுது. 28,000 மறுபடியும் ரிலீஸ் ஆகிட்டே வரும். திரும்பவும் ரிலீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அதை காம்பவுண்டிங் பண்ணுறீங்க. இது எடுக்காதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், எதுவுமே எடுக்கல பைசா அப்படின்ட்டு. திரும்பவும் போடுறீங்க. 28,000 இன்னொரு 12,000 இது மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணிட்டு போட்ட உடனே 28,000 இப்போ 6,000 மைனஸ் பண்ணால் 22,000. 22,000 கூட மறுபடியும் ஒரு 6,000 12,000 சேரும். 22 12 எவ்வளோ? 22 12 34,000. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டது எவ்வளோ? 10,000 போட்டிங்க. 10,000 எப்படி வருது பாருங்கள். மாதத்துக்கு மாதம் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த சீட் ப்ரைஸை 10 வார்த்தை யாருக்கும் திருப்பி சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் இது பண்ணிடக்கூடாது. நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கணும். சப்போஸ் உங்கள் லீடர் நல்ல ஆளாக இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க பர்சனலாக இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரைவேட் இது மாதிரி அது யாரையும் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் யாருக்கும் ஷேர் பண்ணி அமௌண்ட்டை அந்த கரன்சியை அனுப்பக்கூடாது. அனுப்பிட்டிங்கன்னா முடிஞ்சுது. எனக்கு வேணும் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அமௌண்ட்டாக வேணும், ஐஎன்ஆர் மணியாகவும் மாற்றிக்கலாம். வேறு இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி பிவிசி மெட்டாலேருந்து வேறு ஒரு யூஎஸ்டிடி அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் காயின், அதில் கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம சாதாரண ஒரு பணமாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்டிங் ஆகி இன்ட்ரெஸ்ட் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிப்பிங் பாயிண்டில் ஃபார்மிங்கில் போகும்போது, சீட் ஃபண்டிங்கிறது வேறு, சரிங்களா? ஃபார்மிங்கில் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ பெரிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, அதிகபட்சமாக ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்களன்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு 10,000 போட்டது உங்களுக்கு 10 லட்ச ரூபா மாறிடும். அது வந்து நீங்கள் எடுக்காமல் போடணும். கண்டிஷன் நம்பர் 1, எடுக்கவே கூடாது. சுத்தமாக எடுக்கக்கூடாது. கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும். திரும்ப போட்டுகிட்டே வரணும். 1 ரூபா கூட எடுக்கக்கூடாது. அப்படி நான் எடுப்பேன்னா பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துக்கணும் காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டிங்க? 10,000 போட்டிங்க. 6,000 அதுலேருந்து ரிட்டர்ன் ஆகுது ஒரு மாதத்தில். சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு கணக்குக்கு. இது கம்பல்சரியாக கிடையாது. அங்கே வர்றதே உங்களுக்கு 500 ரூபான்னா நீங்கள் அதை எடுக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த 6,000 எடுக்கிறீங்க. 6,000 எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இதுவாகும்? ஒரு கையில் ஒரு 1,000 2,000 செலவு பண்ணிட்டு மிச்சம் 4,000 நீங்கள் போடணும். அட்லீஸ்ட் அங்கே ஒரு 6,000க்கு 3,000 ரிட்டர்ன் திருப்பி அதிலேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் போடவே மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வளராது. நான் மொத்தமாக எடுத்துப்பேன்னா நீங்கள் போட தான் அது வளரும். அது வளர தான் நீங்களும் வளருவீங்க. இதே மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். கொஞ்சம் ஒரு 10%, 20% அந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் மெத்தடில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கான வழி.
இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் வந்து நம்ம கையில் இருக்கும். லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கலான்னா இப்படி தான் சம்பாதிக்க முடியும். இதை தவிர வேறு வழி இல்லை.